பெண்களுக்கான சட்டங்கள் பற்றி பார்க்கலாம். சதி ஒழிப்பு சட்டம் 1829. இந்த சட்டத்தின்படி உடன்கட்டை ஏறுதல் தடை செய்யப்பட்டது. சாரதா சட்டம் 1929. இந்த சட்டத்தின்படி குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. விதவை மறுமண சட்டம் 1856. இந்த சட்டம் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வழிவகை செய்தது. 1956 இயற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் பெற்றோர்களுடைய சொத்தில் பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறத உறுதி செஞ்சது. இருந்தாலும் இந்த சட்டம் பெண் வாரிசுகளுக்கு கூட்டு குடும்பத்தில் சொத்து பங்கீடு பற்றின உரிமைகளை உறுதிப்படுத்தலை. இதனை கருத்தில் கொண்டு கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவதற்காக 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் திருத்தம் பண்ணுவதற்காக சட்ட முன்வரைவை 1989 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அது இந்து வாரிசுரிமை சட்டம் தமிழ்நாடு சட்ட திருத்தம் 1989 என்று அழைக்கப்படும். இதன்படி கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கு உரிமை இருப்பதை இது உறுதி செஞ்சது.